நாங்கள் ஒன்றாக வந்துள்ளோம், இனி ஒன்றாகவே இருப்போம் என்று 20 ஆண்டு பகையை மறந்து ராஜ் தாக்கரேவை அரவணைத்து உத்தவ் தாக்கரே தெரிவித்துள்ள கருத்து மகாராஷ்டிரா அரசியலில் பெரும் திருப்பு முனையை ஏற்படுத்தி உள்ளது. அது மட்டுமின்றி ராஜ் தாக்கரே, உத்தவ் தாக்கரே ஆகியோரின் கட்சிகள் ஒன்றாக இணைக்கப்படுகிறதா என்ற பெரும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் இது நடக்கும் பட்சத்தில் பாஜக மற்றும் ஏக்நாத் ஷிண்டேவின் சிவசேனாவுக்கு சிக்கல் ஏற்படலாம் என்று கூறப்படுகிறது. சிவசேனா நிறுவன தலைவர் பால் தாக்கரே, இவரது மகன் உத்தவ் தாக்கரே சிவசேனா அணியின் தலைவராக இருந்து வருகிறார். பால் தாக்கரேவின் தம்பி ஸ்ரீகாந்த் தாக்கரேவின் மகன் ராஜ் தாக்கரே, இவர் மகாராஷ்டிரா நவ நிர்மாண் சேனா கட்சியின் தலைவராக செயல்பட்டு வருகிறார். பால் தாக்கரே, ஸ்ரீகாந்த் தாக்கரே ஆகியோர் ஒன்றாக இருந்தனர். ஆனால் அவர்களின் வாரிசுகளான உத்தவ் தாக்கரே மற்றும் ராஜ் தாக்கரே இடையே பிரிவு ஏற்பட்டது. இதனால் கடந்த 2005ஆம் ஆண்டு சிவசேனாவில் இருந்து ராஜ் தாக்கரே வெளியேறினார். சிவசேனா நிறுவன தலைவர் பால் தாக்கரேயின் மகன் உத்தவ் தாக்கரேயுடன் ஏற்பட்ட அதிகார போட்டி காரணமாக கட்சியில் இருந்து வெளியேறினார். ராஜ் தாக்கரே தனி கட்சி தொடங்கி தலைவராக செயல்பட்டு வருகிறார். இருவரும் பெரியப்பா சித்தப்பா மகன்கள் என்றாலும் கூட குடும்ப விழாவில் கூட ஒன்றாக பங்கேற்காமல் கடந்த 20 ஆண்டுகளாக இருவர் இடையே பேச்சுவார்த்தை இல்லாமல் பகைமையும் விரோத போக்கும் தொடர்ந்து வந்தது. ஆனால் சமீபத்தில் மகாராஷ்டிராவில் மும்மொழி கொள்கையின் ஒரு பகுதியாக ஹிந்தி கட்டாயம் என்று அறிவிக்கப்பட்டது. அதற்கு உத்தவ் தாக்கரே மற்றும் ராஜ் தாக்கரே ஆகியோர் இணைந்து கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். ஹிந்தி கட்டாயம் என்பதன் மூலம் மராத்தி மொழி பாதிக்கப்படும் என்று போராட்டத்தை அறிவித்தனர். இதையடுத்து ஆளும் பாஜக அரசு அந்த கொள்கையில் இருந்து பின்வாங்கியது. இதையடுத்து அங்கு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உத்தவ் தாக்கரே மற்றும் ராஜ் தாக்கரே ஆகியோர் ஒன்றாக பங்கேற்றனர். கடந்த 20 ஆண்டுகள் கழித்து இருவரும் ஒன்றாக மேடை ஏறியது இதுவே முதல் முறையாகும் என்றும் கூறப்படுகிறது. இந்த விழாவில் உத்தவ் தாக்கரே பேசும்போது, நாங்கள் ஒன்றாக இணைந்து வந்துள்ளோம், இனி அரசியல் களத்தில் ஒன்றாகவே இருப்போம் என்று நம்பிக்கை தெரிவித்தார். இதன் மூலம் வரும் காலத்தில் உத்தவ் தாக்கரே மற்றும் ராஜ் தாக்கரே ஆகியோர் அரசியலில் சேர்ந்து செயல்பட உள்ளார்களா என்ற கேள்வி எழுந்துள்ளது. தற்போது உத்தவ் தாக்கரே சிவசேனா அணியின் தலைவராக உள்ளார். அதேபோல் ராஜ்நாத் மகாராஷ்டிரா நவ நிர்மாண் சேனா கட்சியின் தலைவராக உள்ளார். விரைவில் இரு கட்சிகளும் ஒன்றாக இணைய உள்ளதா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. ஏனென்றால் சிவசேனாவை ஏக்நாத் ஷிண்டே தனியாக பிரிந்து சென்று விட்டார். இதனால் நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் உத்தவ் தாக்கரே அணி 20 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது. அதேபோல் ராஜ் தாக்கரேவின் மகாராஷ்டிரா நவ நிர்மாண் சேனா கட்சியும் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறவில்லை. இதனால் இரு கட்சியினரும் கவலையில் உள்ளனர். விரைவில் அங்கு உள்ளாட்சி தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் இந்த தேர்தலையொட்டி தொண்டர்களை உற்சாகப்படுத்த வேண்டிய கட்டாயம் உத்தவ் மற்றும் ராஜ் தாக்கரேவுக்கு உள்ளது. இதற்கிடையே தான் தற்போது இருவரும் ஒன்றாக இணைந்து இருப்பது என்பது மகாராஷ்டிரா அரசியலில் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. மகாராஷ்டிராவை எடுத்துக்கொண்டால் மாநிலம் முழுவதும் தாக்கரேவின் குடும்பத்துக்கு என்று செல்வாக்கு உள்ளதாகவும் கூறப்படுகிறது. ராஜ் தாக்கரே மற்றும் உத்தவ் தாக்கரே பிரிவு, சிவசேனா இரண்டாக உடைந்தது உள்ளிட்டவற்றால் தற்போது அவர்களின் செல்வாக்கு மக்கள் மத்தியில் சரிவடைந்து உள்ளது. இப்படியான சூழலில் ராஜ் தாக்கரே, உத்தவ் தாக்கரே ஆகியோர் இணைந்து தாக்கரேவின் குடும்பத்தின் செல்வாக்கை மீண்டும் அதிகரிக்கும் என்பது மட்டுமின்றி உத்தவ் தாக்கரே, ராஜ் தாக்கரே ஆகியோரின் நிர்வாகிகளுக்கு புத்துயிர் கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மகாராஷ்டிரா அரசியலில் இது நடக்கும் பட்சத்தில் பாஜக மற்றும் ஏக்நாத் ஷிண்டேவின் சிவசேனாவுக்கு அரசியல் களத்தில் சிக்கல் ஏற்படலாம் என்றும் மகாராஷ்டிரா அரசியலில் விவாத பொருளாகி உள்ளது குறிப்பிடத்தக்கதாகும். நேயர்களை மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.